நைட்டு டின்னர் ஹெல்த்தியான கோதுமை பாஸ்தா. என்ன செய்கிறேன்? பாஸ்தா செய்கிறேன், வீட் பாஸ்தா. ஏய், நான் நூடுல்ஸ் தானே சாப்பிட்டேன். பாஸ்தா எனக்கு பிடிக்காது. அது என்னமோ ரப்பர் மாதிரி இருக்கும். இல்லை இது குக்கரில் பண்ணால் நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நான் செஞ்சு கொடுக்குறேன், நீ வேணா சாப்பிட்டு பாரு. வீட் பாஸ்தா நல்லது தான், சாப்பிட்லாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கி இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் வதக்கிங்க. பாஸ்தா சேர்த்து ரொம்ப ஈஸி தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட பண்ணிக்கலாம். நாங்கள் டின்னருக்கு பண்ணுறோம். மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் சும்மா கலருக்காகவும், கரம் மசாலா கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கி எந்த கப்பில் பாஸ்தா எடுக்கிறோமோ அதே கப்பளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும். இல்லைனா ஒரு 1/4 கப் அதிகமாக வச்சுக்கினா குழந்தைங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். கொத்தமல்லி போட்டு கொதிச்சதுக்கப்புறம் விசில் போடுங்க. ஒரே விசில், ஒரு சைடு சப்பாத்தி ஆகிட்டுருக்கு. இதோ சூடான சுவையான பாஸ்தா ரெடி. எங்கள் பரிசுத்தும் பிரதீக்ஷாவும் அந்த பாஸ்தா அவங்க பெருமா கிட்டேருந்து வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கிண்ணத்தில் போட்டு. இதில் ஃபைபர், கோதுமை பாஸ்தான்றதுனால ஃபைபர் அதிகம் இருக்குங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். அதனால் பாஸ்தா மார்னிங் எடுத்துக்கினாலும் பெஸ்ட்டு தாங்க.